ஒரு திட்டம் தான். அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கூட எவ்வளவு போராட்டம், எத்தனை போராட்டம்னோ செய்துதான் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வராங்க. எவ்வளோ செலவு. ஆனா அந்த போராட்டத்தை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த பகுதியில தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எல்லா சாலை, ஏதாவது உண்ணாவிரதமா இருக்கட்டும், மனித சங்கிலி போராட்டமா இருக்கும், கடையடைப்பு போராட்டம், கையெழுத்து போராட்டம், எல்லா போராட்டம் செய்தா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்த ஒரு திட்டம் கேட்டுட்டு இருக்கிறோம். எது? தர்மபுரி காவிரி உபரி நீர். உபரி நீர் தான் என்ன? அதிகப்படியான வர தண்ணி. மழை காலங்களில் அதிகப்படியாக வரக்கூடிய தண்ணிய சேர்த்து வச்சு கொஞ்சோண்டு எங்க மாவட்டத்துக்கு கொடுங்கன்னு கேக்குறோம். எத்தனை தண்ணி கடல்ல வீணாகுது தெரியுமா? எத்தனை தண்ணி? கிட்டத்தட்ட பல 100 டிஎம்சி தண்ணி கடல்ல வீணாகிறது. ஆனா தர்மபுரி மாவட்டத்துக்கு 3 டிஎம்சி. 3 டிஎம்சினா என்ன நம்பர் தெரியுமா? 3 பக்கத்துல 9 0 போட்டுக்கோங்க. 3க்கு பக்கத்துல 9 0. 1 0 போட்டா 10, 2 0 போட்டா 100, 3 0 போட்டா 1000 மாதிரி 3 பக்கத்துல 9 0 போட்டாதான் அத்தனை டிஎம்சின்னு அர்த்தம். அவ்வளோ லிட்டர் இல்ல, அது 28 லிட்டர். அதாவது அட்டைப்பொட்டியில கணக்கு போட்டீங்கன்னா ஒரு அடி அட்டைப்பொட்டிக்குள்ள 28 லிட்டர் தண்ணி பிடிக்குமா. அந்த மாதிரி 3 பக்கத்துல 9 0 அட்டைப்பொட்டி இருந்ததுன்னா அத்தனை தண்ணியும் தர்மபுரிக்கு வந்துச்சுன்னா தர்மபுரி மாவட்டமே பசுமையாயிடுமா. அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? 650 கோடி ரூபாய். 650 கோடி ரூபாய் இருந்தா இந்த 3 டிஎம்சி தண்ணி தர்மபுரி மாவட்டத்துக்கு வரும், பெண்ணாகரத்துக்கு வரும், எல்லா ஊருக்கும் வரும், நம்ம மாவட்டமே பசுமை ஆயிடும். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? காசு இல்ல. 650 கோடி ரூபாயை செலவு செய்வதற்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் கேக்குறேன், இப்ப 6550 கோடி ரூபாயை நபார்ட்ல கடன் வாங்கி இப்ப எதுக்காக 5000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல? கொடுத்தாங்களாமா? 5000 ரூபாய் வந்ததா எல்லா வங்கி கணக்குலயும்? ஏன் போன வருஷம் கொடுக்கல உங்களுக்கு? போன வருஷம் தேர்தல் இல்லை. எப்ப கொடுப்பாங்க? எலெக்ஷன் போதுதான் கொடுப்பாங்க. போன வருஷம் பொங்கல் கொண்டாடினீங்களா? அதுக்கு முந்தின வருஷம் பொங்கல் கொண்டாடுனீங்களா? பொங்கல் கொண்டாடுனீங்களான்னு கேட்டேன். கொண்டாடுனீங்களா இல்லையா? 3000 ரூபாய் வந்ததான்னு கேட்கல, கொண்டாடுனீங்களா? அதற்கு முந்தின வருஷம் பொங்கல் கொண்டாடுனீங்களா? கோடை காலம் 2021 வந்ததா? வெயில் காலம் 2022 வந்து விட்டதா? 2023 கோடை காலம் வந்தது, அப்ப 5000 ரூபாய் வந்ததா? 2024 பொங்கல் வந்ததா? அப்ப 3000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. எப்ப 1000 ரூபாய் கொடுத்தாங்க உங்களுக்கு? 2024 தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபாய் வந்தது. அப்ப என்ன நினைக்கிறாங்க பெண்களை பற்றி? மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் கொடுத்து உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்றுதான் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதானமா? அப்ப போன பொங்கல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரல, எலெக்ஷன் வரும்போது தான் பொங்கல் ஞாபகம் வருது. அந்த 3000 ரூபாய் அப்பதான் உங்க கணக்குல நிக்க வச்சு ரேஷன் கடையில கொடுக்குறாங்களா இல்லையா? கரும்போட சேர்த்து. அதான், அதாவது அது வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி அப்படித்தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி கரும்பெல்லாம் கொடுத்து ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா நீங்க அவங்க செய்யற தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுருவீங்க. அவங்க 66 டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருவாங்க, ஒரு 500 சந்து கடையை திறந்துருவாங்க, அதன் மூலம் நம்ம மக்களை குடிக்க வச்சிருவாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு 3000 ரூபாய் கொடுத்தா போதும் நினைச்சிருவீங்கன்ற மனப்பால் குடித்திருக்கிறார்கள். அதனாலதான் 3000 ரூபாய் எலெக்ஷன் போது கொடுக்கறாங்க. இப்ப 5000 ரூபாய் எதுக்கு திடீர்னு? ஐயோ, கோடை காலம் வந்து விட்டது, என்னுடைய மக்கள் கஷ்டப்படுவார்கள், அவர்களுக்காக இந்த 2 மாசம் அது கொடுக்க வேண்டிய காசை முன்னாடியே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் 5 மாசத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் வராதுன்னு அர்த்தம். தெரியுமா? அது இன்னும் 5 மாசத்துக்கு 1000 ரூபாய் வராது. அததான் முன்னாடியே உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. எதுக்கு? எலெக்ஷன் தேர்தல் வந்தா உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஐயோ 5000 ரூபாய் வந்தது, அந்த 5000 ரூபாவை வந்து கொடுத்தாங்க, அப்ப வந்து நம்ம வந்து அந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்போ மக்களுடைய பணத்தை எடுத்து உங்களுக்கு சேர வேண்டிய பணம், உங்க நம்ம விவசாயத்துக்கு வர வேண்டிய பணம், இந்த ஏரி திட்டம் 650 கோடி ரூபாய் இருந்தால்
தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற 10 அணைகள் நிரம்பிவிடும். 650 கோடி ரூபாய் இருந்தால் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 83 ஏரிகள் நிரம்பிவிடும். 650 கோடி ரூபாய் இருந்தால் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 769 ஏரிகள்லாம் நிறைஞ்சிடும். அப்ப தர்மபுரி மாவட்டம் வளமாகிவிடும். ஆனா அதுதான் நடக்க கூடாது. அப்படி வளமாயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மறந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு எலெக்ஷனுக்கு மட்டும் 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்த பார்த்திருக்கிறாங்க. அதான் இப்ப நடக்குது. 5000 ரூபாய் நீங்க யோசிச்சீங்க, நீங்க எல்லாம் மகளிர் தானே, வீட்டு கணக்கு எழுதுவீங்களா? எழுதுவீங்களாமா? ஒரு பேப்பர்ல எழுதுவீங்களா? என்ன செலவாச்சு, பால் கணக்கு, மின்சார கணக்கு, காய்கறி, பருப்பு வாங்கின காசு, அடிபட்டாலோ திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மருத்துவருக்கு செய்த கணக்குன்னு எழுதுவீங்களா இல்லையா? எல்லாத்தையும் எழுதுவீங்களா? எழுதுவங்க. 5000 ரூபாய் எத்தனை நாள்ல செலவாகுதுன்னு பாருங்க. இப்பயே அந்த காசு இருக்காது. என்ன ஏதோ லீவ்லாம் வரலையா? வந்தா என்ன ஆயிடும்? 5000 ரூபாய் எங்க போயிடும்? ஒயின் ஷாப்புக்கு தானே போவோம். மாசம் கொடுத்த 1000 ரூபாய் உங்கள் கணக்கில் இன்னும் இருக்கிறதா? பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாய் எங்க போச்சு? ஒயின் ஷாப்புக்கு போயிடுச்சு. இந்த 1000 ரூபாயும் அங்கதான் போகும். அதே தான் நடக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒயின் எல்லாருமே மாசம் 5000. அப்ப அவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா? 5000 ரூபாவை கொண்டு போய் ஒயின் ஷாப்ல கொடுக்கற அளவுக்கு அந்த காசை ஒயின் ஷாப்ல கொடுத்துடுறாங்க. அதுல இருந்து இவர்கள் 5000 ரூபாய் கொடுத்தால் அரசாங்கம் எவ்வளவு பெரிய தாராள மனப்பான்மை பாருங்க. 1000 ரூபாய் தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அது என்ன அநியாயம்? அதே போல இந்த 5000 ரூபாய் எங்க போகும்? வீட்டு கணக்கு, வரி, பால் வரி, அப்புறம் மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம் எல்லாம் கொஞ்ச நாள்ல உயர்ந்து விடும். இந்த 5000 ரூபாய் 10 நாள் கூட உங்களுக்கு இருக்க போறது இல்ல. அது செலவாயிடும். ஆனா உங்களுக்கு நிரந்தரமாக தேவைப்படுவது எது? நல்ல தண்ணீர், நல்ல குடி தண்ணீர் வேணுமா? விவசாயத்துக்கு நல்ல தண்ணி வேணும். அதற்கு தேவைப்படும் காசு 650 கோடி தான். இவங்க 6550 கோடி கடன் வாங்கினாங்களே, அதுல ஒரு 650 கோடி தர்மபுரி மாவட்டத்துக்கு செலவு செஞ்சிருந்தா மாவட்டமே வளமாகி இருக்கும். அதை செய்ய அவர்களுக்கு மனமே வரவில்லை. அதை விட இன்னும் கேவலமா என்னன்னா, டாஸ்மாக்ல வர வருமானம் அதை விட அதிகம். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1000 கோடிக்கு மேல தர்மபுரி மாவட்டத்துல குடிக்கிறாங்க. அதுல ஒரு பாதிய செலவு செஞ்சிருந்தா கூட நம்ம ஆண் மக்கள் கொண்டு போய் டாஸ்மாக்ல செலவு செய்யற காசை கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு செஞ்சிருந்தா கூட இத்தனை நேரம் அந்த மாவட்டம் 2 வருஷத்துல வளம் பெற்றிருக்கும். ஆனா மனசு இல்ல, மனசே கிடையாது. ஏன் மனசு இல்ல? என்ன செய்யணும்? இவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டா போதும். 2019 என்ன வாக்குறுதி? நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? 2019 யாருக்குமே பண்றது இல்ல. 2019 நகைக்கடன் தள்ளுபடினாங்க, அதை செய்யவில்லை, பண்ணவே இல்லை. கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க. கல்வி கடன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி. அதாவது படிப்பதற்காக வங்கிகளில் நம்ம மாணவர்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி பெரிய பெரிய படிப்பு இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் படிப்போ இல்ல பெரிய ஏதாவது ஒரு டாக்டர் படிப்போ வக்கீல் படிப்போ எல்லாத்துக்கும் படிப்பாங்க. அப்ப வங்கி கணக்குல நிறைய கடன் இருக்கும். யார் மேல? அந்த மாணவர்கள் மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும். அந்த 10,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. அந்த கடனை தள்ளுபடி செய்யறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் தள்ளுபடி செய்யல. 10,000 கோடி ரூபாய் அதை தள்ளுபடி செஞ்சிருந்தாலே போதுமே, அதையும் செய்யல. அப்புறம் இந்த நாகமரை, ஒட்டப்பட்டி மேம்பாலம் கட்டுறேன்னு சொன்னாங்க. 250 கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அதை செய்தார்களா? நாகமரையில அந்த மேம்பாலம் எல்லாம் இருக்காமா? வந்துடுச்சா? வரவில்லை. வரல இல்லையா? சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வருவேன்னாங்க. சிப்காட் வந்துடுதா தர்மபுரியில? வரல. ஆனா ஏமா ஒரு வீடு பண்ணா ஒரு வாட்டி தான் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. இது என்னது? இது ஒரே சிப்காட்டுக்கு 2 முறை திறப்பு விழா. திறப்பு விழா தான். இப்ப புதுசா ஒரு 6 மாசம் முன்னாடி திறப்பு விழா பண்ணிருக்காங்க. என்ன அநியாயம்! அதாவது அந்த இடத்துல ஒரு பில்டிங் இல்ல, வெறும் ஒரு போர்டு தான் இருக்குது. அதுக்கு 2 முறை திறப்பு விழா. என்ன அநியாயம்! அப்ப சிட்கோ வரப்போது பெண்ணாகரத்துல வந்துதா? தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது. அதையும் கொண்டு வரவில்லை. எந்த கடனையும் தள்ளுபடி. பாப்பாரப்பட்டியில நெசவு தொழில் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நெசவு அந்த கைத்தறி கடன் அது நிறைய இருக்கு. அந்த கைத்தறி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு நிலுவைத் தொகை, அந்த நின்னு போன வட்டி காசு எல்லாமே திருப்பி கொடுக்கப்படும். அதுவும் யாருக்கும் சேரல.
அதாவது இந்த பகுதியில எத்தனையோ கடன் பிரச்சனை இருக்கு, எல்லா கடனையும் தள்ளுபடி செய்கிறேன் என்று வாக்குறுதிகளை மட்டும், பொய் வாக்குறுதிகளை மட்டும் அள்ளி வீசி விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுத்தால் போதும், 3000 கொடுத்தா போதும், இவங்க வாயை அடைச்சிடலாம், எலெக்ஷன் நேரத்துல ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அவர்கள் அப்படியே அவர்களுடைய வாயை, பெண்கள் வாயை அடைத்து விடலாம், அவங்க எல்லாத்தையும் மறந்து மறுபடி திமுகக்கே ஓட்டளித்து அப்புறம் இன்னும் நிறைய ஒயின் ஷாப் திறக்க வைப்பாங்க அப்படின்ற திட்டத்தோட தான் அவங்க இருக்காங்க. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒயின் ஷாப்பை மூடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இவங்க மூட போறது இல்ல, இன்னும் அதிகமா திறப்பாங்க. நீங்க அரசாங்க பணத்தை எடுத்து பெண்கள் கிட்ட கொடுக்கறது எதுக்காக தெரியுமா? எலெக்ஷன்ல நீங்க மறுபடியும் அது ஒரே கட்சிக்கு வாக்களித்தீங்கன்னா அவங்க மறுபடி ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு நம்ம மக்களை ஒரு தலைமுறையே அழிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். தெரியும் இல்லையா என்ன நடக்குதுன்னு? யார் வீட்லயாவது குடி இல்லாம இருக்குதா? கிடையாது. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய துறவி இருந்தாராம், ஒரு பெரிய சாமியார். அவர்கிட்ட ஒரு சீடர் இருந்தாராம். அந்த சீடர் சொன்னாராம், ஐயா நீங்க இவ்வளோ பெரிய துறவியா இருக்கீங்க, எனக்கு நிறைய விஷயம் கத்து கொடுக்குறீங்க, எனக்கு சாகா வரம் வேண்டும். சாகா வரம் வேண்டும்னா இறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு மந்திரம் கத்து கொடுங்க அப்படின்னாராம். உடனே அந்த துறவி என்ன சொன்னாரா, அப்போ ஒண்ணு பண்ணு, நீ இந்த ஊர்ல இருக்கிற ஒரு 50-40 வீடு இருக்குது, அவங்க வீட்டுல போயிட்டு ஒரு யாசகம், அப்ப அப்படித்தானே பண்ணுவாங்க, போய் ஏதாவது கேட்டா அவங்க அரிசியோ பருப்போ கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வா, அதை நம்ம பொங்கி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நான் உனக்கு விஷயம் கத்து தரேன் அப்படின்னாரு. இந்த 10 சீடன் என்ன பண்ணாரு, அவரும் கிளம்பி போனாரு, ஊரு முழுக்க நடக்கிறார். எல்லார்கிட்டயும் போய், அம்மா உங்க வீட்டுல சாவே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க, இல்லையாப்பா, இங்க இப்பதான் ஒரு சமீபத்துல ஒரு தாத்தா இறந்துட்டாரு அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு வீட்டுல போய் கேட்கிறாரு, அம்மா உங்க வீட்டுல எல்லாருமே உயிரோட தானே இருக்காங்க, யாரோ இறந்துட்டாங்களான்னு. அவங்க வீட்டுல ஏதோ சொல்றாங்க, ஒரு வயசானவங்க இறந்துட்டாங்க, இல்ல சமீபத்துல ஒருத்தவங்க உடம்பு முடியாம இறந்துட்டாங்க, நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீட்டுல போய் கேட்கிறாரு. எல்லார் வீட்டுலயும் யாராவது ஒருத்தர் இறந்துட்டதா சொல்றாங்க. அப்படிதானே இருக்கும், எல்லார் வீட்லயுமே யாராவது ஒரு பெரியவங்களோ யாராவது இறந்துட்டாங்க, அதனால உங்களுக்கு அரிசி கொடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. இவன் வெறும் கையோட வராப்புல அந்த தட்டு எடுத்துக்கிட்டு, ஐயா சாமியார் ஐயா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லார் வீட்லயும் யாராவது ஒருத்தர் இறந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு அரிசியே வாங்க முடியல, இப்ப என்ன பண்றது? இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட பாடம். எந்த வீட்டுல போனாலுமே இறந்து போய் யாராவது இருப்பாங்க, சாவில்லாத வீடே கிடையாதுன்னு. தமிழ்நாட்டுல அதே மாதிரி ஒரு கேள்வியை வச்சா என்ன கேள்வி தெரியுமா வைப்போம்? எந்த வீட்டுல குடி இல்லைன்னு போய் கேட்க சொல்லுங்க. எந்த வீட்லயும் போய் இந்த வீட்டுல குடிகாரர்களே இல்லாத ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்க, பேப்பர் காலியா தான் வரும். வருமா வராதா? எல்லார் வீட்லயும் யாரா ஒருத்தர் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர், தாத்தாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். இப்ப பேரன்கள்லாம் கூட குடிக்கிற நிலைமைக்கே வந்துட்டாங்க. ஏன்னா இங்க கடுமையான வேலை வாய்ப்பு பிரச்சனை. நான் இப்ப சொன்னேன்ல, காசு இருந்தா 650 கோடி இருந்தா தர்மபுரி மாவட்டத்துல விவசாயம் நல்லா இருந்திருக்கும். அதை செய்யவே இல்லை, அவங்களுக்கு மனசும் வரல. அப்ப என்ன ஆகுது? வேலை இல்லா திண்டாட்டம். நம்ம வீட்டுல எத்தனை பேர் இந்த ஊர்ல வேலை செய்யறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் வெளியூர்ல இருக்காங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் வெளியூர்ல இருக்காங்க? பெங்களூரு, சேலம், அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் வேற ஊர்ல, வெளி மாவட்டத்துல எல்லாத்துக்கும் பின்னாடி வரைக்கும் கை தூக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும், அதுவும் பெண்ணாகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வெளி மாவட்டத்துல தான் வேலை செய்யறாங்க, இல்ல வெளி மாநிலத்துல வேலை செய்யறாங்க. 3 லட்சம் பேர் வெளியில வேலை செய்யறாங்க. ஏன்னா அவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் இந்த இடத்துல. விவசாயமும் இல்ல, வேலையும் கிடையாது. அதனால எங்க வெளி மாவட்டத்துல வேலை செய்யறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, வீட்டுல யார் இருக்காங்க? வயசான அப்பா அம்மா, ஒரு தாத்தா பாட்டி இல்லையா? அந்த அம்மா வீட்டுல இருக்கும், அதுவும் ஏதாவது வேலைக்கு போகும், ஏதாவது வயல் வேலையோ ஏரி வேலையோ, இல்ல ஏதாவது ஒரு வீட்டுல போய் எங்கனாவது ஒரு தொழிற்சாலைலாம் ஒன்றும் கிடையாது, மாடு கீடு வச்சு பால் கறந்து சொசைட்டியில ஊத்துற இந்த வேலைக்கு தான் அவங்க போவாங்க. அப்ப என்ன இங்க நடக்குதுன்னா, சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வேலைக்கு போக முடியாது, குழந்தைங்களை வீட்டுல விட்டு போறாங்க. அதை யார் பாத்துக்கிறாங்க? தாத்தா பாட்டி தான் பாத்துக்கிறாங்க.
தாத்தா பாட்டியால என்ன ஓடி ஆடி குழந்தைங்களை பாத்துக்க முடியுமா? முடியாதுல்ல, வயசாயிடுச்சு. என்ன பண்ணும்? அதுக்கு ஓடின்னு இருக்க, விளையாடும். அப்ப என்ன வரும்? அந்த பசங்க படிக்கிற வயசு வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், கல்லூரி வயசு வரும்போது காலேஜுக்கு அனுப்பணும். அப்போ பயந்து போயிடுவாங்க. ஐயோ, சின்ன பசங்களை நம்ம தனியா வச்சிருக்கிறோம், அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? வந்து கேட்டா இந்த சரியா படிக்கலன்னா கேட்பாங்களா இல்லையா? என்னம்மா, உன்னை நம்பி தானே என் பிள்ளைய விட்டு போனேன், அவன் படிக்க வேலை சும்மா சுத்தி நிக்கிறான், நீ என்ன பண்ண பாத்துக்கிறியான்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. அந்த சின்ன பொண்ணுங்க இருந்தா அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வர வரைக்கும் என்ன பயம்? ஏன்னா ஒரு பஸ் வரும், ஒரு என்ன சொல்றது, ஒரு பஸ்ஸோ இல்ல ஒரு கல்லூரியில இருந்து ஏதாவது ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ், ஏதாவது ஒரு புண்ணியம் விட்டான்னா அந்த பஸ்ல போலாம், இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்ப பள்ளிக்கூடமும் காலேஜ் போற பெண்களுக்கும் பயம். அப்ப என்ன பண்றாங்க? சீக்கிரமா கல்யாணம் செஞ்சு அந்த பெண் குழந்தைகளை அனுப்பி விடுகிறார்கள். அதுதான் தருமபுரி மாவட்டத்துல நடக்குது. ஏன்னா குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருக்கும் மாவட்டம் தருமபுரி மாவட்டம். குழந்தை திருமணம்னா என்ன? 18 வயசுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு கல்யாணம் பண்ணா அது குழந்தை திருமணம். 21 வயது ஆண், அதற்கு கீழே இருக்க ஆணுக்கு திருமணம் செய்தால் அது குழந்தை திருமணம். 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும், முடிஞ்சாதான் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய முடியும். ஆனா என்ன ஆயிடுச்சு? பயத்துல தாத்தா பாட்டிக்கு பயம் வந்துருச்சு. வெளியூர் போன புள்ள வந்து என் பொண்ணு எங்க, என் புள்ள எங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாத திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். அப்ப என்ன பண்றீங்க? நல்லா படிக்கிறாங்க பெண் குழந்தைங்க, சூப்பரா படிக்கிறாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது யாரு? பெண் குழந்தைங்க தான். ஏதோ அரசு பள்ளியில படிச்சாலும் சரி, இல்ல தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்சாலும் சரி, கல்லூரியில படிச்சாலும் சரி, பெண் குழந்தைகள் அவ்வளவு நல்லா படிக்கிறாங்க. ஏமா படிக்க மாட்டேன் நீங்க யாராவது சொன்னீங்களா? நல்லா படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. ஆனா இங்க படித்து வேலைக்கு போக வழி இல்லை. படிச்சா என்ன வேலைக்கு போறது? வேலையே கிடையாது. அதுக்கே உன்னை படிக்க வைக்கணும்னு வீட்டுல நிறுத்திடுவாங்க இல்லையா? அப்ப முன்னேறி 2 ஸ்டெப் அந்த பொண்ணுங்க முன்னேறி எடுத்து வைக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு ஸ்டெப் நீங்க பின்னாடி கூட்டிட்டு போகின்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு. இங்க வேலை வாய்ப்பு இருந்தா அந்த பெண் குழந்தைகள் படிச்சுட்டு கௌரவமா தன்னுடைய சொந்த கால சுயமா நின்று சம்பாதிச்சு நல்லபடியா சந்தோஷமா வாழ்வாங்களா? அதற்கு வழியே இல்லை. அவங்க 2 ஸ்டெப் கஷ்டப்பட்டு எல்லா தடையும் மீறி படிச்சுட்டு வெளில போனா வேலை இல்லாததுனால, அதுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லாததுனால, அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த ஊர்ல வேலை இல்லை, தனிமையா தாத்தா பாட்டி நிழலில் வளர்வதால் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அப்ப நிறைய குழந்தை திருமணங்கள் இங்க நடக்குது. அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் இல்லையா? படிச்ச பெண்களுக்கு வேலை கொடுக்கணும். எப்ப ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, அம்மா படிச்சிருக்கிறாங்க, பொண்ணுக்கு வேலை வேணும், பொண்ணுக்கு வேலை வேணும். ஏன்னா பெண்களுக்கு கையில ஒரு குழந்தை ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் கேட்டா வாங்கி தர முடியுதா? யார் கையா எதிர்பார்த்துட்டு நிக்கணும், யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் நம்மள வச்சிருக்குது. அவங்க போடுறாங்க பாருங்க, 1000 ரூபாய், 3000, 5000 ரூபாயும். இது எதுக்கு? இதை விட 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை பெண்களிடம் இருக்கிறது மாசம். அதுக்கு வழிவகை செய்யவே இல்லை இந்த அரசாங்கம். அதுதான் பெரிய மிகப்பெரிய குறை. இப்ப காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த திட்டங்கள்லாம் இது பண்ணிட்டாங்க. அதுவும் பெண்ணாகரத்துல தான் பில்லிகுண்டுன்ற இடத்துல இந்த காவிரி நீர் முதல்ல என்ட்ராகுது. பில்லிகுண்டுல வந்திருப்பீங்க. காவிரி நீர் முதல்ல இந்த பில்லிகுண்டு வழியாதான் தமிழ்நாட்டுக்கே வருது. ஆனா நம்மளால அந்த தண்ணியை பார்க்க தான் முடியும், விவசாயம் செய்ய முடியாது. உபயோகப்படுத்த முடியுமா அந்த தண்ணிய? நம்ம நிலத்துக்கு வருதா? நம்ம கிணத்துல அந்த காவிரி தண்ணி வருதாமா? வராது. ஏன்னா பார்க்க தான் முடியும் உங்களால. விவசாயி இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய தயாரா இருக்கிறாங்க, விவசாய நிலம் இருக்கிறது. ஆனா தண்ணீரை பார்க்க முடிகிறதே தவிர அதை உபயோகப்படுத்தி விவசாயம் செய்ய முடியவில்லை. அதனால விவசாயமே படுத்து போச்சு. அதனாலதான் எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க. இவங்க போய் வாக்குறுதி மட்டும்தான் கொடுக்குறாங்க. நாங்க இதை செய்வோம், அதை செய்வோம், டேம் கட்டுவோம், தடுப்பணை கட்டுவோம், பாலம் கட்டுவோம், கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, நெசவு கடன் தள்ளுபடின்னு வாக்குறுதி மட்டும்தான் கொடுப்பாங்க. அதை தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு 2 முறை திறப்பு விழா பண்ணுவாங்க. ஆனா ஒரு தொழிற்சாலையை அமைக்க மாட்டாங்க. எதுக்குமே அவங்களுக்கு மனசு வரவில்லை. ஏன்னா மகளிர் அவங்க ஓட்டு போடுற மிஷினா தான் பாக்குறாங்களே தவிர ஒரு உயிருள்ள உணர்வுள்ள ஒரு மனுஷங்களாகவே அவங்க பார்க்கல. ஓட்டு போட என்ன தப்பு வேணாலும் செய்திடலாம், இந்த
இந்த அம்மாங்க மன்னிச்சு விட்டுருவாங்க, கையில ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தா மன்னிச்சு விட்டுருவாங்கன்ற ஒரு மனப்பால்ல அவங்க ரொம்ப தெனாவட்டாதான் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்க. மனசு வரல. நீங்க எங்க இருக்கீங்க? தர்மபுரி மாவட்டம் இங்க இருக்கு, 250 கிலோமீட்டர் தள்ளி சென்னை இருக்கிறது. உங்களுக்கு எந்த மனமும் வரவில்லை. ஆனால் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் தர்மபுரி மாவட்டத்தை மனதில் நினைத்து கொண்டிருந்த ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் 2004 2009 வரை சுகாதாரத்துறை அமைச்சராக டெல்லியில் இருந்தாரு. அப்பயும் தர்மபுரி மாவட்டத்தை தான் நெஞ்சில வச்சிருந்தாரு. அவர் இந்தியாவுக்கே அமைச்சராக இருந்தாலும் தர்மபுரி மாவட்டத்துக்கு சிறப்பாக என்ன திட்டங்களை கொடுக்க முடியும்னு யோசிச்சு தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தார். தெரியுமா அது உங்களுக்கு? தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை உங்க அண்ணன் அன்புமணி தான் இந்த ஊருக்கு கொண்டு வரார். அதனாலதான் பெரிய பெரிய டாக்டருங்க கூட அந்த அரசு மருத்துவ கல்லூரியில இருந்து உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறாங்க. ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பாமர மக்கள், விவசாய மக்கள், கூலி தொழிலாளி மக்கள்னு எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம மிகப்பெரிய மருத்துவர்கள் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியில் இருந்து உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் தான் டெல்லியில இருந்தாலும் தர்மபுரிக்காக இந்த திட்டங்களை கொண்டு வருகிறார். நீங்க என்ன பக்கத்துல இருந்து என்ன உங்களுக்கு திட்டம்? நீங்க பக்கத்துல வேணா இருக்கலாமே தவிர ஆனா எந்த நல்ல திட்டத்தையும் இந்த மாவட்டத்துக்கு உங்களால் கொடுக்கவே முடியவில்லை. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். உங்க எல்லாருக்கும் அது தெரியும். 108 ஆம்புலன்ஸ் தெரியுமா? இதற்கு முன்னாடி 108 ஆம்புலன்ஸ்ல 15 வருடங்களுக்கு முன்னால் பாத்திருக்கீங்களாமா? ஆம்புலன்ஸ் என்னன்னே தெரியாது. இப்ப தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆம்புலன்ஸ் வந்தது? எதுவும் கிடையாது. 108 ஆம்புலன்ஸ். அதாவது இந்த திட்டம் எங்க தெரியுமா இருந்தது? அமெரிக்காவில் உள்ள திட்டம். அமெரிக்காவில் 911 911 அப்படின்ற எண்ணு போட்டா உடனே ஒரு வண்டி வரும். வண்டி வருமா இல்லையா? 911 போட்டா அந்த வண்டி அந்த மக்களை கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போகுமா. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா. அமெரிக்கால தான் அந்த திட்டம். ஆனா உங்க அண்ணா அதை பார்த்தாரு. இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வந்தால் எவ்வளவு பேர் பயனடைவாங்க. கிராமப்புற மகளிர்லாம் நிறைய பெண்கள் குழந்தை பிறப்புல தான் இறந்து போயிடுவாங்க. 1000 மகளிர்ல கிட்டத்தட்ட ஒரு 630 மகளிர் தான் பிழைப்பாங்க. மிச்சம் 350 மகளிர் குழந்தை பேர்ல இறந்துருவாங்க. அதே மாதிரி 1,00,000 குழந்தைங்கள்ல கிட்டத்தட்ட 850 குழந்தைங்க தான் பிழைப்பாங்க. மிச்ச குழந்தைங்க அந்த பிரசவத்திலேயே இறந்து போயிடுவாங்க. இதற்கெல்லாம் காரணம் சீக்கிரம் அவங்களால மருத்துவமனைக்கு போக முடியவில்லை. பிரசவ வலினா அது என்ன? உயிர் போற வழி இல்ல, அது மறுஜன்மம் சொல்லுவாங்கல்ல. பொம்பளைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அது மறுஜன்மம். அவங்க மறுபடியும் இறந்து பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் ஒரு திட்டத்தை யோசிச்சாரு. இதே மாதிரி இந்தியா முழுக்க ஒரு நம்பர் கொண்டு வரணும். அந்த நம்பர் எல்லாருக்கும் தெரியணும். இப்ப நீங்க தர்மபுரியில அதாவது பெண்ணாகரத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கறாங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கறாங்க. அது 5 நம்பரா இருக்கலாம், இல்ல 10 நம்பரா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு செல்போன் நம்பர்னா எத்தனை செல்போன் நம்பர் நினைவில் இருக்கு? உங்க நம்பர் ஞாபகம் இருக்குமா? உங்க அப்பா ஞாபகம் இருக்குமா? இல்ல உங்க வீட்டுக்கார நம்பர். அதற்கு மேல ஒரு 4 நம்பருக்கு மேல உங்களுக்கு நினைவில் இருக்காது. உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கும். நீங்க இதே பெண்ணாகரத்துல இருந்து நீங்க பாலக்கோடுக்கு போறீங்க. அங்க அடிபட்டுச்சுன்னா அந்த பெண்ணாகரம் ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவீங்களா? பாலக்கோடு ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவீங்களா? பாலக்கோடு ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியுமா? தெரியாது. தெரியுமா? பாலக்கோடு ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியாது. நீங்க பெண்ணாகரம் வசிக்கிற பெண்களுக்கு பெண்ணாகரம் ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியும். பாலக்கோடுக்கு போய் அடிபட்டுட்டா அந்த நம்பர் தெரியாது. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். என்னடா எதை கூப்பிடுறது? பெண்ணாகரம் ஆம்புலன்ஸ் போன் பண்ணினா பாலக்கோடு வரைக்கும் வருவாங்களா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும். அதனாலதான் என்ன யோசிச்சாரு, இது மாதிரி இருக்கக்கூடாது. காஷ்மீர்ல இருந்து ஒரே நம்பர், கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நம்பர் இருக்கணும். அப்பதான் எல்லாரும் அதை உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அது 108. அந்த 108 நம்பர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி கீழே இயங்கக்கூடிய சுகாதாரத்துறையில இல்ல.
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் did not have this number. இந்த நம்பர் யார்கிட்ட இருந்தது? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரினா ராணுவத்துல இருந்தது. ராணுவத்துல இருந்து இந்த நம்பர் கேட்டா கொடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தொலைத்தொடர்பு அமைச்சகத்தில் தொடர்பு கொண்டு அந்த ராணுவத்தில் இருந்து இந்த 108 எண்ணை வாங்கி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சகத்துல கொண்டு வராங்க. இது ஒரே நம்பர் போட்டா எல்லாருக்கும் போய் சேரணும்ன்ற இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு திட்டத்தை யோசிக்கிறாங்க. 108ன்ற ஒரு நம்பர் எந்த இந்தியால எந்த மூலைக்கு வேலை செய்யும். மலை கிராமமா இருந்தாலும் சரி, குக்கிராமமா இருந்தாலும் சரி, கடல் பக்கத்துல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஊர்ல தீவுல இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு அந்த ஆம்புலன்ஸ் போகும். இப்ப போன் பண்ணா வருதா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வருதா? அதை கொண்டு வந்தது யார்? உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான். அந்த 108 என்ற எண்ணெய் வாங்கி ஆம்புலன்ஸை கிராமத்துல எல்லாம் விட்டா அதை கொண்டு வந்தாங்க. எத்தனை வண்டி கொண்டு வந்தாங்க? டெல்லியில இருந்து 1350 வண்டிக்கு மேல 108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓடுகிறது. எல்லா ஊர்லயும் வேற வேற வண்டி, எல்லா ஊர்லயும் 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. தமிழ்நாட்டுல 1350 வண்டி. நீங்க பக்கத்துல இருக்கீங்களே, ஒரு வண்டி கொடுத்தீங்களாங்க? யாருமே கொடுக்கலையே. மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? சென்னையில தான் இருக்கீங்க, ஏன் இந்த ஊர்ல கூட எவ்வளவு பேர் இருக்கீங்க, ஏதாவது நல்ல திட்டத்தை கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை. அவ்வளோ தூரத்துல இருந்து டெல்லியில இருந்து 1350 ஆம்புலன்ஸ் வண்டிகளை கொண்டு வந்து விட்டவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக. இதுதான் ஒரு நல்ல திட்டம், இதை தான் செய்ய வேண்டும். அதே சமயம் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூட ஊசி எல்லாம் போட்டுக்கிறீங்களா? எல்லாருமே போட்டுப்பீங்களாமா ஊசி? எல்லாத்துக்கும் போவோம். ஆஸ்பத்திரி போனா முதல்ல ஊசி போட்டாதான் திருப்தி. ஊசி போடலன்னா என்ன, அந்த டாக்டர் ஊசியே போடல அப்படின்னு நினைப்போம். எல்லாரும் ஊசி போட்டாதான் உடம்பு சரியாகும் நினைப்போம். ஆனா அந்த காலத்துலதான் ஒரு ஊசி தான் இருக்கும். அந்த ஒரு ஊசியை நிறைய பேருக்கு போடுவாங்க. அரசு மருத்துவமனையில அப்படிதான் நடக்கும். தனியார் மருத்துவமனையில வேணா ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போடுவாங்க. ஆனா ஒரே இரவில் அந்த சட்டத்தை மாற்றி எழுதியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். ஏன்னா கிராமப்புற மகளிர், கிராமப்புறத்தில் இருக்க குழந்தைங்க, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய பாமர மக்கள் அரசு மருத்துவமனை தான் நாடி போறாங்க. அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த சுகாதார பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். அதனால்தான் ஒரு முறை ஒரு ஊசி போட்டா தூக்கி போட்டுட்டோம். மலேரியா பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஊசி போட்டாலோ, இல்ல காலரா பிரச்சனை இருக்கு, ஜுரம் இருக்குது உங்களுக்கு, ஜுரம் இருக்குது, அந்த ஜுரத்துல இருக்கவங்களுக்கு ஊசி போட்டா ஓகே. அதே ஊசியை கழுவி கொண்டு போய் குழந்தைக்கு போட்டா நல்லா இருக்குமா? அந்த குழந்தைக்கும் அந்த ஜுரம் தொத்திக்கும் இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி தொற்று வியாதிகள் வரக்கூடாது என்பதற்காக ஒரு முறை ஒரு ஊசியை ஒரு நோயாளிக்கு போட்டா அதை தூக்கி போட்டு விட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி என்ற திட்டத்தை கொண்டு வந்த மருத்துவர் அன்புமணி. இதுக்கு அவர் தர்மபுரியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த திட்டத்தை கிராமப்புற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அதே போல 108 ஆம்புலன்ஸ்ல டிரைவர் மட்டுமா இருக்காங்க, கூடால ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, ஒரு செவிலியர் மாதிரி, ஒரு நர்ஸ் மாதிரி ஒருத்தர், சுகாதாரத்துறை சேவகர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு மாஸ்க் போட தெரியணும், ஊசி போட தெரியணும், அதே சமயம் மயக்கம் அடைஞ்சா ட்ரிப்ஸ் போட தெரியணும். இதையெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த வண்டியில கொண்டு வந்ததோ மருத்துவர் அன்புமணி தான். இந்த ட்ரைனிங் எங்க கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஜான் ஹாப்கின்ஸ் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அது அமெரிக்கால மாசாச்சுசெட்ஸ் பாஸ்டன்ல இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் புகுத்தி அதை ஒருத்தரும் அதை ட்ரைனிங் எடுக்க வச்சு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த 108 ஆம்புலன்ஸ்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்படி ஒன்னு யோசிச்சு உங்களுக்காக தான். ஆம்புலன்ஸ்ல போகும்போது மூச்சு திணறல ஏற்பட்டா உடனே மாஸ்க் வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதையெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாதான் செய்ய முடியும். நீங்களும் நானும் செய்ய முடியாது. அந்த நர்ஸுங்களுக்கு அந்த சுகாதார அலுவலர்களுக்கு அந்த பயிற்சி திட்டத்தையும் கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் 2014 to 19 தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக அவரு பணியாற்றினார் தான் சொல்லுவேன். ஏன்னா
பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய பணியை இங்க சிறப்பாக செய்தார். அவர் கொண்டு வந்த திட்டம் தான் மொரப்பூர் ரயில்வே திட்டம். அது 80 வருஷம் கனவா இல்லையா? மொரப்பூர் ட்ரெயின் விடணும், எல்லாரும் அதுல போனோன்னு. அதற்காக 900 கோடிக்கு மேல 950 கோடி நினைக்கிற நிதி 900 கோடி நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா அதை செய்வதற்குள்ள அதை தொடர்ந்து செய்வதற்கு ஆள் இல்லாம அந்த திட்டம் அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்குது. இப்போ அந்த தொப்பூர் அந்த கணவாய் வழியா எத்தனை பேர் போறீங்கம்மா? போவீங்களா? ஏதாவது மேட்டூருக்கோ சேலத்துக்கோ தொப்பூர் கணவாய் வழியா போவீங்க. அந்த அந்த சாலையில அதிபயங்கரமான விபத்துகள் நடக்கும். எப்ப பார்த்தாலும் பாத்திருக்கீங்களா அந்த விபத்துகள்லாம்? அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர். அதுல போயிட்டு பஸ்ல கிஸ்லாம் அந்த விபத்து நடக்க கூடாது. அது ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோனாக மாற்ற வேண்டும். அதாவது விபத்து இல்லாத பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு தான் 900 கோடி நினைக்கிறேன். அதற்காகவும் 900 கோடியை டெல்லியில போய் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட சேர்ந்து போய் வாங்கி எடுத்துட்டு வந்ததும் மருத்துவர் அன்புமணி தான். இன்றைக்கும் அந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இவங்கள மாதிரி சாராயத்தை கொடுத்து உயிரை போக்குறது கிடையாது. ஒரு மைக் இதுக்கு நல்லதா நான் பேசுறதுனால என்னாச்சுன்னு தெரியல. ஒரு உயிரும் முக்கியம். ஒரு உயிர் கூட முக்கியம் என்பதனால அந்த தொப்பூர் கணவாயில ஒரு உயிர் கூட போக கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை சண்டை போட்டு எடுத்துட்டு வந்து இன்றைக்கு தொப்பூர் கணவாயில பாதையை அகலப்படுத்தி நல்ல சாலையாக அமைக்கிறார்கள். இதெல்லாம் யோசிச்சு அவர் கொண்டு வரக்கூடிய நல்ல நல்ல திட்டங்கள். பெண்ணாகரத்துல நெக்குந்தி பகுதி இருக்கிறது. அங்க டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது ராணுவ பாதுகாப்பு நிலையம்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ண இருந்தாங்க. அதற்காகவும் அவர் எம்பியா இருக்கும்போது, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அங்க போய் பேச வந்தாங்க. அப்ப அங்க போய் பார்த்துட்டு அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 750 கோடி 750 ஏக்கர் வந்து நிலமும் அத பார்த்து வச்சுட்டாங்க. ஆனா அந்த திட்டத்தை தொடர்ந்து செய்ய ஆளே இல்ல. அந்த திட்டம் வந்திருந்தா நெக்குந்தி பகுதியில 20,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். நம்மள மாதிரி படிச்ச பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்குமா இல்லையா? அந்த திட்டத்தையும் யாரும் கொண்டு வரல. இப்படி நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டியது, அதை யாருமே தொடர்ந்து செயல்படுத்துவதே இல்லை. அதனால அந்த திட்டம் எல்லாம் அப்படியே நின்னு போச்சு. இதே பஞ்சப்பள்ளி அணை, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெர்தலாவ் கால்வாய் இருக்குல்ல, அதை அகலப்படுத்தினா தண்ணி நல்லா வரும். இந்த திட்டங்கள் எல்லாம் மருத்துவர் அன்புமணி தவிர வேற யாருமே சொல்றதே இல்லை. இதையெல்லாம் செய்து விட்டால் இந்த மாவட்டமே பசுமையாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் செய்வதற்கு பதில் இவங்க வைன் ஷாப்பையும் இப்ப அதிகமாக விற்பது எது? போதை பத்தி தெரியுமாமா உங்களுக்கு? போதை பழக்கம் எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமா இருக்குது. நாங்க ஒரு பள்ளி ஆசிரியை பாக்குறோம். அவங்க சொல்றாங்க, 6வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கடையில போய் கூல் லிப்னு ஒரு போதை மாத்திரையோ போதை மிட்டாய் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறான். வாத்தியார் பேசுவது கூட அவனுக்கு கேட்கலையா? அதாவது போதை மாத்திரை எப்படி கிடைக்குதுன்னா, இப்ப டாஸ்மாக் வைன் ஷாப்னா 150 ரூபாய் கிட்ட போயிடுது. இது போதை மாத்திரை சும்மா 10 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்குது. சாதாரண பெட்டி கடைகள் கிடைக்கிறது. அதை சாப்பிட்டுட்டு கிளாஸ்ல பள்ளிக்கூடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு என்ன நினைவும் இல்லைங்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இப்ப என்ன ஆயிடுச்சு? போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க 25 வயது ஆண்மகளாங்க இருந்தாங்க. இப்ப அந்த போதைக்கு அடிமையானவங்க வயசு குறைஞ்சுக்கிட்டே வருது. முதல்ல 17-18 வயசுக்கு அடிமையானாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்ப அது 10-11 வயசு கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாறாங்க. அதை விட அதிகமாக சின்ன பசங்க. இப்ப ஒரு நெஞ்சை நடுங்க வைக்கிற ஒரு செய்தியை படிச்சேன். இந்தியால நடந்தது. 9 வயது ஒரு பெண் குழந்தை வடநாட்டுல நடக்குது. அந்த 9 வயது பெண் குழந்தையை சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் 3 பசங்க கெடுத்திருக்காங்க. 9 வயசு பெண் குழந்தை. அந்த கெடுத்த பசங்களோட வயசு என்ன தெரியுமா? 11 வயசு, 12 வயசு, 13 வயசு. போதை பழக்கம். போதையில என்ன பண்றது தெரியல. இந்த பெண் குழந்தை யாருன்னா, இந்த 3 பசங்களுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி.
அவன் கூட படிக்கிற ஒரு நண்பருடைய தங்கச்சிய இந்த 9 வயசு பெண் குழந்தை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி 3 பசங்க பண்ணிருக்காங்க. அப்ப மது பழக்கத்திற்கு அடிமையாகும், போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் ஆண்களின் வயது குறைவது மட்டுமல்ல, தவறு செய்வதும் கிரிமினல் குற்றம் செய்யற வயசும் குறைஞ்சிட்டு வருது. 10 வயசு 11 வயசுக்குலாம் தப்பு செய்யறாங்க பசங்க. அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம இளைய தலைமுறை எங்க போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு தலைமுறை முழுக்க ஒயின் ஷாப்புக்கு அடிமையாகி குடிக்கு அடிமையாயிட்டாங்க. அடுத்த இளைய தலைமுறை முழுக்க போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு நாள் ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப 10 வயசு பையனை நம்பி கூட குழந்தை, அவன் குழந்தை நினைச்சிட்டு இருப்போம். அவன் ஏதோ சைக்கிள் ஓட்டுவான், இல்ல விளையாடுவான், போன் பார்ப்பான்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் கடத்தி அதுக்கு கெடுத்து போடுவான்னு யாரா நினைப்போமா? இதுதான் நடக்குது. இப்ப ஏற்பட்ட கொடூரமான குற்றங்கள் நம் நாட்டில் நடப்பதற்கு காரணம் மது பழக்கமும் கஞ்சா பழக்கமும் போதை பழக்கமும். அந்த பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒரே நாளில் ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். ஏன்னா இந்த போதை யார் விக்கிறாங்க, போதை மருந்தை யார் விக்கிறாங்க என்பது காவல்துறைக்கும் தெரியும், இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தெரியும். ஆனா அவங்கள கண்டுக்காம விட்டுட்டாங்க. யாருமே அவங்கள புடிச்சு போடல. என்ன ஒரு நாளைக்கு போய் ஒரு 200-300 பேரை புடிச்சு 10 நாள் உள்ள வச்சுட்டு வெளில விட்டுருவாங்க. ஆனா திருவண்ணாமலையில மேல்மாலை விவசாயம் பண்ண போராட்டம் செய்த விவசாயிங்க மேல குண்டா சட்டம் போடுறாங்க. குண்டா சட்டம்னா என்ன? கற்பழிப்பு, போதைப் பொருள் கடத்துவது, நாட்டுக்கு எதிரான குற்றங்களை சதி திட்டங்களை ஈடுபடுவங்களுக்கு மேல்தான் குண்டா சட்டம் போட்டு அவங்கள ஜெயில உட்கார வச்சு 1 வருஷம் ஆனாலும் வெளில விட மாட்டாங்க. அவங்க வெளியில பெயிலையோ பிணையிலோ வெளியே வர முடியாது. இதை யார் மேல போட்டாங்க? விவசாயிங்க மேல போட்டாங்க. மேல்மான்ற ஊர்ல அவங்க என்ன போதை மருந்து கடத்தினாங்களா, பொம்பளைங்களை கடத்தினாங்களா, குழந்தைங்களை கடத்தி துன்புறுத்தல் செய்தாங்களா? விவசாயம் பண்ண போராட்டம் செய்த விவசாயிகளை குண்டா சட்டத்துல போட்டீங்களே, இந்த போதை மருந்து கடத்தவங்களை குண்டா சட்டத்துல போட்டு 1 வருஷம் உள்ள வைங்க. அடுத்த நாள் எவனும் போதை பொருளை விற்க மாட்டானா இல்லையா? எப்படி விப்பா? பயப்படுவான். ஐயோ உள்ள போனா 1 வருஷம் வெளில வர முடியாது அப்படி. இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஒரு நாள் செய்தா போதும், எல்லா போதை பழக்கம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சு கட்டிடலாம். இதை கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்பவர் உங்களுடைய அண்ணன் அன்புமணி மட்டும்தான். அதனாலதான் பெண்களே நீங்க எல்லாம் அவருக்கு ஆதரவா இருக்கணும்னு உங்களை நான் என்னைக்குமே கேட்டுக்கிறேன். எங்க அண்ணனுங்க வேற ஏதோ ஞாபகப்படுத்தி நான் சரி முடிச்சிடலாமான்னு பார்த்தேன். இல்ல இதை சொல்லுங்கன்றாங்க. அதாவது பாப்பாரப்பட்டி, பெண்ணாகரம், ஏரியூர், ஒக்கனேக்கல் பகுதியில் இருந்து தர்மபுரி செல்லும் பேருந்துகள் தற்போது புதிய புறநகர் பேருந்து நிலையம் தான் செல்கின்றன. புதிய பேருந்து நிலையம் பாத்தீங்களா? போயிட்டு வந்தீங்களா? அங்கேருந்து எப்படி உள்ள போனீங்க? கொடுமையா? அந்த புதிய பேருந்து நிலையத்துல இருந்து உள்ள போறதே அவ்வளவு பெரிய கொடுமையாக இருந்ததுதான். இதனால் மருத்துவமனை இல்ல இந்த மாதிரி அரசு அலுவலகம் செல்பவர்களுக்கெல்லாம் பெரிய சிரமமாக இருக்கிறது. எனவே பெண்ணாகரம், ஏரியூர் பகுதி பேருந்துகளை ராஜகோபால் கவுண்டர் பழைய பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நாங்களும் அதுக்காக போராட்டம் பண்ணோம். பேருந்து நிலையம் வெளி மாநிலத்துக்கோ வெளி மாவட்டத்துக்கு போற பேருந்துகள்லாம் வெளியே புது பேருந்து நிலையத்துல இயக்கிக்கலாம். ஆனா உள்ள அரசு மருத்துவமனைக்கோ கல்லூரிக்கோ இல்ல அரசு அலுவலகங்களுக்கோ வர வேண்டிய பேருந்துகள் அந்த பழைய பேருந்து நிலையத்தை கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதையெல்லாம் கூட அன்னைக்கு போய் போராட்டம் செய்தோம். திருப்பி ஏதோ கொஞ்சம் பஸ் எல்லாம் திருப்பி அங்க போவதாக சொல்லி கொண்டு திருப்பி அந்த பேருந்துகள்லாம் அங்க இயக்கப்படுவதாக சொல்றாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதே போல இந்த சட்டமன்ற தேர்தல் வருகிறது, நல்லா இருக்கும் தெரியும். அதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டாங்களா? 5000 ரூபாய் கொடுத்து இன்னும் இலவச அறிவிப்புகளோட வருவாங்க. எப்படி பெண்கள் தலையில் மிளகா அரைத்து விடலாம், எந்த தவறு செய்தாலும் 1000 ரூபாய் கொடுத்து அதை சரி கட்டி விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு வருவாங்க. அவர்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். செய்றீங்களா? செய்யணும். ஏன்னா நீங்க இந்த வாக்குக்கு பணம் கொடுத்து ஏமாற்றுவது என்று கை வந்த கலையாகி விட்டது. அதனால என்ன ஆயிடுது? தவறானவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவங்களுக்கு வாக்கு போட்டீங்கன்னா மறுபடி
போதை பழக்கத்திற்கு நம் பிள்ளைகள் தள்ளப்படுவார்கள். ஒரு தலைமுறையே அழிச்சிட்டாங்க, அடுத்தது சின்ன குழந்தைங்க வராங்க, அந்த இளைய தலைமுறைய கஞ்சா போதைக்கே அடிமையாக்கி விட்டுவாங்க. அதனால கவனமாக இருங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் அன்புமணி பின்னால் அத்தனை பெண்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் இப்ப உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க ஊர்ல போய் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வந்து கேட்டீங்க இந்த விஷயத்தை, என்னடா இது உட்கார வச்சுட்டு இத தண்ணி, அப்புறம் 650 கோடி, அப்புறம் 1000 ரூபாய் 5000 ரூபாய், அப்புறம் வந்து விவசாயம், இதை பத்தியே இந்த அம்மா பேசிட்டாங்களே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. விஷயம் தெரியணும். உங்க விஷயம் தெரிஞ்சாதான் நீங்க ஊர்ல போய் சொல்ல முடியும். நீங்க ஊர்ல போய் சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு பாவம் தெரியல, தெரியாமையே போயிடுவாங்க, ஐயோ தப்பா இருக்கும்ட்டு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள். அதே போல உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சி தேர்தல் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. 50%, அதாவது எத்தனை இடத்துக்கு போட்டி போட்டாலும் அதுல பாதி பேர் பெண்கள் தான் போட்டி போட முடியும். நீங்க எல்லாரும் என்ன ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டு சொந்தக்காரங்களை போய் கேட்டாலே போட்டுருவாங்களா இல்லையா? போட்டாலே போதும், ஒரு வார்டு மெம்பர் ஆயிடலாம், ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம், மாவட்ட கவுன்சிலர் ஆகலாம். இதாவது எத்தனையோ தேர்தல் இருக்கு, சட்டமன்ற தேர்தல் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் போட்டி போட்டு உங்க பகுதியில வார்டு மெம்பராகவோ கவுன்சிலராகவோ வந்தீர்கள், ஜெயித்தீர்கள் என்றால் உங்க பகுதிக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை நீங்களே கொண்டு வந்துக்கலாம். செய்றீங்களாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா தெளிவா இருக்கிறீங்க. நான் பார்க்கும்போது நான் எந்த ஊருக்கு வந்தாலும் தெளிவா என்கிட்ட பேசுவீங்க. உங்க எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு போய் செல்ல வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. அந்த சமயம் வரும்போது முதல்ல நல்லா இருக்கும், தேர்தல் பிரச்சாரம் வரும்போது ஜெகஜோதியா இருக்கும். இந்த கடைசி 2 நாள் இருக்கு பாருங்க, நம்ம போய் நின்னவனே பெண்கள்லாம் அப்படியே தலையை குஞ்சிக்குவாங்க. ஏன் குஞ்சிப்பாங்க? ஏன்னா அங்க பணப்பட்டுவாடா நடந்து விட்டு இருக்கோம். அப்ப பாக்குறதுக்கே வெக்கப்பட்டுன்னு எப்படிடா இவங்களை பாக்குறதுன்னு தலை குஞ்சிப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க வந்து தைரியமாக முடிவெடுங்கள். ஏன்னா உங்க கையில தான் உங்க பிள்ளைகளுடைய தலையெழுத்து இருக்கிறது. ஏமாற்றுபவர்களுக்கும் பணத்தை காட்டி ஆசை செய்து மோசம் செய்பவர்களுக்கோ உங்க வாக்குகளை அள்ளி வீசாதீர்கள். ஒழுக்கமானவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களை பத்தியே நினைச்சு கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணிக்கும் நீங்க ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்னைக்கு சிவராத்திரியா, கோயிலுக்கு போறீங்களா? ஏன்னா ராத்திரி முழுக்க தூங்காம இருக்க போறீங்க. எத்தனை கோவில் போறீங்க? ஒரே கோயில் தானா? 3 கோயில் தான் இல்லையா? நிறைய பேர் பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை சிவன் கோயில்களுக்கும் போவாங்க. நல்லபடியா. சிவராத்திரி என்றால் என்ன? அது சிவன் அவர் வந்து என்ன, எதை அழிக்கக்கூடிய கடவுள் தெரியுமா? ஆணவத்தை அழிக்கக்கூடிய கடவுள், அகம்பாவத்தை அழிக்கக்கூடிய கடவுள், அகங்காரத்தை அழிக்கக்கூடிய கடவுள், சதி திட்டத்தை அழிக்கக்கூடிய கடவுள், துரோகத்தை அழிக்கக்கூடிய கடவுள் சிவன். அதனால இன்னைக்கு அவர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. எந்த துரோகமும் எந்த ஏமாற்றம் எந்த மோசடியோ பலிக்க கூடாது. நல்லவங்களுக்கு தான் இந்த தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். மருத்துவர் அன்புமணி பின்னால் நாம் நிற்க வேண்டும் என்பதை இன்று நீங்க உங்களோட நான் இன்னைக்கு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சிவராத்திரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அன்பே சிவம் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். அதனால இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க. நல்ல உங்களுடைய நம்ம குழந்தைகளை வாழ்க்கைய மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த சட்டமன்ற தேர்தல்ல அவங்க தலையெழுத்தை நல்லா எழுத வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. தயவுசெய்து போட்டோ எடுக்கின்ற தாய்மார்கள் மேடையில் வந்து போட்டோ எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக போட்டோ இங்கே கொடுக்கிறார்கள். தயவு செய்து யார் யார் அக்கா கிட்ட போட்டோ எடுக்க விருப்பம் உள்ள ஒரு தாய்மார்கள் மேடையில் வந்து போட்டோ எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நகர செயலாளர்